வீட்டுக்கு முன்னாடி கூட்டம். ஆத்திரப்பட்டு ஏதோ சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதோ செஞ்சுட்டாளா? இவ பவானி! ஐயா ஐயா, என்ன நடந்தது? என்ன நடந்தது? உள்ள போய் பாரு, அவன் பொண்ண போய் பாரு. பவானி! பவானி! நீ செத்து போடுன்னு சொல்லிட்டு போயிட்டியா? நான் சாகணும் தான் முடிவு பண்ணேன். ஆனா வலிக்காம எப்படி சாகணும்னு தெரியலையே. என்ன பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களா என்ன ஆனாங்க? அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செத்து போயிருந்தா நான் இந்த வாரம் தானே இருந்திருக்கணும். ஊருக்கெல்லாம் பந்தல் போடுறாரு, தான் வீட்டுக்கு மட்டும் பந்தல் போட முடியலன்னு. இனிமே உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. சுமதி, என்ன இங்கே வந்துட்ட? என்ன நீ விவசாயம் இல்லாம காலனிக்குள்ள வந்தது இல்லாம வீட்டுக்குள்ளே வந்துட்ட? நான் இப்ப வந்தது உங்களை பார்க்கல, உங்க ஃப்ரெண்ட பார்க்க. சத்யாவியா? ஆமா. எதுக்கு? நமக்கு சம்பந்தம் பேச. ஐயோ, அவசரப்படாத. முறையா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆளு அவர்தானே சொன்னீங்க. ஒண்ணு அவரை எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேச சொல்லுங்க, இல்ல நானே எங்க அப்பா கூட்டிட்டு வரேன். அப்பா? ஐயோ, நீ வரும்போது யாராவது உன்னை பார்த்தாங்களா? எங்க அப்பாவுக்கே நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. யாராவது வந்தாங்களா பார்த்தாங்களான்னு கேட்டுக்கிட்டு. சரியான ஆள் நீங்க. விஜய்! ஐயோ, சத்யா வந்துட்டான். நீ போய் ஒளிஞ்சுக்க போ. முடியாது. இத பாரு, உனக்கு நான் வேணுமா வேணாமா? வேணாம். என்னடி படுத்துற? உள்ள போய் ஒளிஞ்சுக்க போ. உள்ள போ. ஐயோ, உன்கிட்ட எப்படி சொல்லுவேன், எப்படி ஆரம்பிப்பேன்? விஜய்! விஜய்! இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இத பாரு. என்னது? அப்ளிகேஷன். எந்த கம்பெனிக்கு? வேலைக்கு சேர போறேன். ஒரு பெரிய ஆயில் கம்பெனியோட அப்ளிகேஷன். அதுக்கு ஏன்டா அடற? கம்பெனிக்கு இல்லடா. பின்ன எங்க? துபாயில. துபாயிலயா? அதுக்காண்ட கீச்சு பொம்பளை குரல்ல பேசுறேன். துபாயிலயா? இத பாரு, உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு அனுப்பி வைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? இதெல்லாம் தானே கேட்க போறேன். ஏற்கனவே இந்த இடத்த வாங்குற விஷயமா பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்கு. அதுல உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? இது பாரு விஜய், 5 வருஷம், 5 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க வந்துடலாம். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். நீ அங்கிருந்து சம்பாரிச்சு இங்க அனுப்பு. 2 வருஷத்துல இந்த இடத்த உன் பேர்ல ஏலத்துல எடுத்துடலாம். அப்புறம் அம்மீராவது ஜம்மீராவது. வேணாம், எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. நாங்க ஒருத்தர் காதலிக்கிறோம். சத்யா, அப்படி பார்க்காத சத்யா. சத்யா, அறிவை வளர்த்துக்க படிக்கிறோம், உடம்ப வளர்த்துக்க சாப்பிடுறோம், வசதியை வளர்த்துக்க சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டு செய்யறது. ஆனா திட்டம் போடாம திடீர்னு செய்யறது காதல் தான். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஒரு பெரிய கம்பெனிக்கு நீ மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. வெளிநாட்டுக்கு அனுப்பி உன்னை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், முடியல. நான் நினைச்சதுதான் நடக்கல. நீ நினைச்சதையாவது நிறைவேற்றி வைக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட வந்து சம்மந்தம் பேசுங்க. அப்பா, அப்பா, அவர்தான்ப்பா, அவர் ஃப்ரெண்டு. எல்லாரும் வராங்கப்பா. சரி, நீ உள்ள போ. உள்ள போ. ஐயா வணக்கம். சம்பந்தம் பேச வர சொன்னீங்கன்னு உங்க பொண்ணு சொன்னாங்க. விஜிக்கு எல்லாமே நான் தான், எங்க 2 பேருக்கு எல்லாமே இவங்க தான். நீங்க எல்லாம் இவங்க 2 பேருக்கு என்ன உறவு? நீங்க வேணா உங்க பொண்ண இவ்வளவு பெரிய வீட்டுல வளர்த்திருக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் எங்க காலனில ஒவ்வொருத்தர் வீட்டுல வளர்ந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சிங்க, பாய், நாடார், நாயக்கர், பல பேர் வந்திருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுல இவங்க வளர்ந்தாங்கிறத விட என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிளைய உங்க பொண்டாட்டிங்களை யாராவது அவனை பெத்தவங்க சொல்ல முடியுமா? ஐயா நீ வாய மூடு. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா வந்துட்டா சொந்தக்காரன் ஆயிடுவீங்களா? உங்க வீட்டுல இவங்க வளர்ந்ததால நீங்க பெத்தவங்க ஆயிடுவீங்களா? என்னடா கதை அளக்குறீங்க? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? சம்பந்தம் பேசும்போது உனக்கு என்ன வேலை? மாப்பிள்ள வந்திருக்கான பாத்தியா? பொண்ணு ஏற்கனவே பார்த்ததால அவன் வரக்கூடாது. பெரியவங்க பேசும்போது நீதான் அவனுக்கு எல்லாம் சொன்னல. எப்படி
நீங்க 2 பேர் உடன்பிறப்பா? உங்க 2 பேருக்கும் அம்மா யாரு, அப்பா யாரு, பிறந்த ஊரு ஏதாவது தெரியுமா? எப்படி பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்க, எதுவுமே தெரியாது அனாதீங்க. உங்களுக்கு மார்த்தாண்டம் வீட்டுல சம்மந்தம் கேக்குதா? பாரு பாட்டில எங்க தயார் பண்ணான்னு போட்டிருக்கேன் பாரு. இது பிறந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த சேர் இருக்க இது பர்மா தேக்கு மரத்துல பண்ணது. இதோட பூர்வீகம்னு எனக்கு தெரியும். நான் வளர்க்கிற நாய் இருக்க அதோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டினா கூட அதோட தாய் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே அது மேல பணம் கட்டுவேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிளோட பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படிடா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? நீ குடிக்கிற பாட்டில் எங்க தயார் பண்ணதுன்னு உனக்கு தெரியும். நீ உட்கார சேர் எங்க தயார் பண்ணதுன்னு உனக்கு தெரியும். நீ பந்தயம் கட்டுற குதிரைக்கு தாய் எதுன்னு உனக்கு தெரியும். நீ வளர்க்கிற நாய்க்கு தாய் எதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி நீ உன் பொண்டாட்டி கிட்ட படுத்திருந்ததை எவனாவது பார்த்திருந்த உன் பொண்ணு உனக்கு தான் பிறந்தாங்கிறத நிரூபிச்சா நானு என் நண்பனுக்கு தாய் யாரு, பூர்வீகம் எது நிரூபிக்க முடியும். என்ன மாத்தாண்டோம், பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே. அருமையான சந்தர்ப்பம், அற்புதமான சம்பந்தம், இழந்துட்டியே. என்னையாமே தண்ணி நான் இல்ல போட்டேன், நீ ஏன் போதையில பேசுற? தண்ணிய நானே போட்டிருந்தாலும் அவன் பேசின பேச்சுல எல்லாம் தெளிஞ்சிருக்கும். மார்த்தாண்டம், நமக்கு அந்த காலனி வேணும்னா உன் பொண்ணை அவன் ஃப்ரெண்டு கட்டி கொடு. அமீர், இடத்துக்கு ஆசைப்பட்ட என் பொண்ணை கண்டவனுக்கு கட்டி வைக்க நான் விரும்பல. உன் பொண்ணை கட்டிக்க போறவனை பத்தி அவன் நன்மை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். நிறைய படிச்சவன், பெரிய புத்திசாலி. இன்னைக்கு அவன் படிச்ச படிப்பு தான் நம்ம வியாபாரத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கு. பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன் பொண்ணை கட்டிக்க போறவன் அயோக்கியனா தான் வச்சுக்க. என்ன பண்ணுவ? என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான். அந்த இடம் எப்படி கிடைக்கும்? பேசிட்டு போனவங்கிட்ட பலம் இருக்கு, அவன் நண்பன் கிட்ட படிப்பு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காலனில நமக்கு பயந்து ஓட வேண்டியங்களா தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. உன் பொண்ணை ஒருத்தனை கட்டி வச்சுட்டு 2 பேரையும் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்க. நீ சொன்ன 10 நாள்னா ஒரே ஒரு நாள் அந்த இடம் நமக்கு கிடைக்கும். உயிருக்கு உயிர், ரத்தத்தின் ரத்தம், உடன் பிறப்பன்னு பேசிட்டு இருந்தவங்கள பிரிச்சிடும். மம்மி டாடி ஹெல்ப் மீ, மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஓஹோ, நீங்களா இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ நோ, திஸ் இஸ் நேஷனல் டேப் ரெக்கார்ட், நேஷனல் லாங்குவேஜ். நீங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கூடனா இந்த நாட்டுல இவங்க தான் பேசணும், இவங்க பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இது என்ன டேப் ரெக்கார்ட் வச்சு பிச்சை எடுக்கிறேன்? வர வர அந்த வீட்டுக்காரனு கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா. சில பேமானிங்க 10,000 கேள்வி கேட்டுவிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறானுங்க. இந்த மாதிரி கேவலமான குரல்ல காலையில ஏன் கேட்பானு அந்த டேப் ரெக்கார்டு. அது மட்டும் இல்ல, சோத்த போடுறானுங்க, தண்ணி குடுக்குறானுங்க, வெரி பேட் வாட்டர், அவுட் சைடு பொல்யூஷன், இன்சைடு இன்ஃபெக்ஷன், ஓவர் சவுட்டிங், த்ரோட் பெயினிங். அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாம்பீங்க. நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார். ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கிறேன். ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ் ஒன்லி மினரல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி. ஊருக்குள்ள மஞ்சக்காமால, பேதி, வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா? கீப் இட் அப். ஐயா, அமீரையா பேசுறேன். ஹலோ அமீர், என்ன விஷயம்? அவ்வளவு தூரம் அந்த பையனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டு மறுபடியும் எப்படி போய் பார்க்கறதுன்னு தெரியல. அதுக்காகத்தான் என் தங்கச்சி வர்றான். வர்ற நேரம் ஆச்சு, அவளை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். வா. என்ன, உங்க பெண்ணை பெத்ததோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அவளை இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்குன எனக்குத்தான் அவளை பத்தி நல்லா தெரியும். அவ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா தன்னையே அழிச்சுக்கவும் தயங்க மாட்டா. அவ தேர்ந்தெடுக்கிற பொருளும் கரெக்டா இருக்கும். அதுக்காக அவ எடுக்கிற முடிவும் பெருசா இருக்கும். பாரு, 18 வருஷமா என் பொண்ணை வளர்த்த தாய் நீதான். உன் பொண்ணுக்கு நீயே போய் சம்பந்தம் பேசு. அங்க எல்லாம் நான் வரமாட்டேன். எனக்கு உங்க கௌரவத்தை விட என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நானே போறேன். ஜானே, ஜானே, உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கார்ல வந்திருக்கு. ஜானே, யாரு? நேத்து சம்பந்தம் பேச போனோம்ல, அங்க இருந்தா. அவங்களா? அவங்களா? நேத்து நீ பேசுன, இன்னைக்கு நான் பேசுறேன்.
அடுத்தவங்க பிரச்சனை இருந்தா நீ பேசலாம்டா. இது உன் பிரச்சனை, நான் தான் பேசணும். சத்யா எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா பரவாயில்ல, வீட்டுக்கு வர வச்சு உன்னை அவமானப்படுத்துறவங்க இன்னைக்கு வீடியோல வச்சு அவமானப்படுத்தாம நான் விட மாட்டேன். டேய் விஜய், டேய் என்னடா டேய், நான் சொல்றது கேளு. டேய் விஜய், டேய் விஜய், விஜய் நான் சொல்றது கேளுடா. சத்யா ப்ளீஸ் கோடு. பெத்தவங்க யாருன்னு கேட்டு அவமானப்படுத்தி நம்மள வெளிய அனுப்பின வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்கன்னா நிச்சயமா அதுல விஷயம் எல்லாம் இருக்காது. நான் வர வரைக்கும் இந்த கோட்டை நீ தாண்ட கூடாது. சத்யா அம்மா, உங்க பொண்ணுக்காக பார்த்திருக்கிற பையனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனது இவர்தாம்மா. உங்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசி எங்க அண்ணா அனுப்பிட்டாரு. முதல்ல அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க நண்பரோட தாய் யாருன்னு கேட்டாரு. அவரோட மகளை 18 வருஷமா வளர்த்த தாய் நான் தான். பெத்தவங்களை விட வளர்த்தவங்க பாசம் எவ்வளவுன்னு எனக்கும் தெரியும். நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க நண்பனுக்கும் என் மகளுக்கும் கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஒரு முடிவோட போகணும் தான் நான் வந்திருக்கேன். சின்னவங்க பெரியவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறது வெறும் வாழ்த்துக்காக மட்டும் இல்ல. என்னதான் பெரியவங்களா இருந்தாலும் தன் காலில் விழுந்தவங்களை வணங்கித்தான் தூக்கி ஆகணும். அப்படி இந்த சின்னவர் காலில் விழுந்தா தான் நீங்க தலை வணங்குவீங்கன்னா நான் அதுக்கும் தயார். ஐயோ, அப்பா தப்பு பண்ணதுக்காக பொண்ணுக்கு தண்டனை கொடுக்காதீங்க. என் மருமகனை கூப்பிடுங்க. நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டாமா. அதனால நீங்க தான் அந்த கோட்டை தாண்டி உள்ள வரணும். பாரு. அம்மா விஜிக்கு நான் போடுறேம்மா. சரி, சத்யாவுக்கு நான் போடுறேன். சரி, எங்களுக்கு யார் போடுவா? நான் போடுறேங்க. ஏய் உள்ள போ. சரிங்க ஐயா. என்ன சத்யா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நான் எப்படிங்க சொல்றது? உனக்கு பொண்ணு கிடைச்சா தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன்னு எம்மாப்பிள்ள சொல்றாரு. டோன்ட் வரி மாமா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு நான் பொண்ணு கொண்டாறேன் பாருங்க. மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஏப்பா உன்னை வண்டியில ஏத்தனதே பெரிய விஷயம், இதுல டிரைவர் வந்து கதவு திறக்கணுமா? உனக்கே இறங்க தெரியாதா? லாட்டரி சீட்ல 10 லட்சம் விழுந்தவங்க கூட உங்க ரேஞ்சுக்கு பந்தா பண்ண மாட்டாமா. நான் ஒன்னும் டிரைவர் என் கதவை திறக்க சொல்ல எப்படி கதவை திறக்குன்னு தெரியலப்பா. இதுக்கு தான் சொல்றது, ஓசில அடுத்த வண்டியில ஏறி பழகிறதுக்கு முன்னாடி சொந்த செலவுல டாக்ஸில ஏறி பழகினா ஜானே. இதுல ஓசி இதுவா? நான் படிச்சேன் படிப்பு அது ஓசி. இந்த வயசு வரைக்கும் வளர்ந்தேனே அது ஓசி. நாளைக்கு எந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாலும் அங்க எனக்கு தரப்புற மரியாதை இருக்கு பாரு, அதுதாண்ட ஓசி. என் மாமனார் எனக்கு ஏராளமா சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், ஆனா அதை விட பெரிய நன்மைக்கிற சொத்து நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்டா. நாளைக்கு நான் வண்டி வாங்கினா கூட என் சத்தியா இறங்கணும்னா நான் தாண்டா இறங்கி வந்து கதவு திறந்து போடா. அவங்கிட்ட போய் கோச்சுக்கிட்டு பாரு. முதல்ல உன்ன ஒரு ஆபீஸ்ல உட்கார வச்சு உன்னை பார்க்க வரவங்களுக்கு நான் கதவை திறந்து விடணும். அதுக்கப்புறம் நீ ஒரு வண்டி வாங்கி அதுல என்ன உட்கார வச்சு கதவை திறந்து விடு.